கைஸ் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரவுலெட்டில் ஒரு ட்ரிக் இருக்குது ஓகே. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு ஓகே. பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெபாசிட் போனஸாக 100 ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும் ஓகேவா. ஸோ நான் 500 டெபாசிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித்ரா பார்த்தீங்கன்னா 500 எடுத்திருக்கேன் ஓகேவா. 2 ஹவர்ஸில் ரிசீவ் ஆயிடுச்சு. நம்ம டெலிகிராம் குரூப்லேயே அப்டேட் பண்ணியிருப்பேன் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ கிராஷ் அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா மினி ரவுலெட்னு ஒரு கேம் இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் தான் ஃபஸ்ட்டு ட்ரிக் பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸ்க்ரீனில் தெரிகிற கலரை பார்த்தீங்கன்னா ஆர்டர் வைஸ் நம்ம பெட் பண்ணணும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்கில் பெட் பண்ணோம். ஸோ அது வின் ஆயிடுச்சு ஓகேவா. வின் ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த கலர் என்னவோ அதில் பெட் பண்ணணும் ரெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது லாஸ் ஆயிடுச்சு ஓகேவா. லாஸ் ஆச்சுன்னா 3x மெத்தடை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஓகேவா. ஸோ பிளாக்கில் 30 ருபீஸ் பெட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக் வின்னு ஓகேவா. பிளாக் வின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரெட்டு 4th லெவல் பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ லாஸ் ஆச்சுன்னா மட்டும் 3x மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிகிற அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம பெட் பண்ணணும். ஸோ இப்போ ரெட்டில் பெட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ அது லாஸ் ஓகேவா. ஸோ இந்த மெத்தட் தான் இதில் வரிசையாக வர்றது பார்த்திங்கன்னா நம்ம பெட் பண்ணணும். எப்போ நீங்கள் ஆப்புக்குள்ளே வந்தாலும் ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேவா. இந்த 4 இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இன்னொரு 4 ஃபார்முலா இருக்குது ஓகேவா. அதாவது 4 கலர் ஃபார்முலா இருக்குது. மொத்தம் 3 மெத்தட் ஓகேவா. இது செகண்ட் மெத்தடு. தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த 4 கலர் நம்ம பெட் பண்ணதுக்கப்புறம் வரும் ஓகேவா. ஸோ எப்போ ஆப்புக்குள்ளே வந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 5 லெவல் ஃபண்ட் இருந்தாலே போதும். நிறைய தடவை. ஸோ இப்போ போன மெத்தடில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பிளாக்ல பெட் பண்ணியிருப்போம். அது லாஸ் ஆயிருக்கும் ஓகேவா. ஸோ இந்த இப்போ 3வது மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ செகண்ட் லெவல் நம்ம எடுத்து பெட் பண்ணியிருக்கோம். அதுவும் லாஸ் ஓகேவா. ஸோ தேர்ட் லெவல் திரும்ப ரெட்டில் பெட் பண்ணுறோம். இப்போ வின் ஆகுதான்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் லாஸ் ஓகேவா. தேர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா லாஸ். 4th லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப ரெட்டில் ஓகேவா. ஸோ போன மெத்தடில் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் 4th லெவல் பெட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. ஸோ 4th லெவல் பார்த்தீங்கன்னா வின்னு. ஸோ இதே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேவா. கைஸ் சிம்பிள் தான். 12 கலரு அந்த ஆர்டர் வைஸில் நம்ம பெட் பண்ண போகிறோம் ஓகேவா. வின் ஆச்சுன்னா அடுத்து 10 ருபீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ் ஆச்சுன்னா 3x மெத்தட் யூஸ் பண்ணி பெட் பண்ண போகிறோம் ஓகேவா. எப்போ ஆப்புக்குள்ளே வந்தாலும் இந்த 12 கலரை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆர்டர் வைஸ் பெட் பண்ணுங்கள் ஓகேவா. சிம்பிள் அவ்வளோதான். ஸோ மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா 500 தான். ஆல்ரெடி பேமெண்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 5 மினிட்ஸ் தான் ப்ளே பண்ணியிருப்போம். 200 ப்ராஃபிட் ஓகேவா. ஸோ செகண்ட் வித்ரா பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட பேமெண்ட் ப்ரூஃப் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம் ஓகேவா. வைக்வினுக்கு பார்த்தீங்கன்னா 5 லெவல் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுத்துக்கிட்ருக்கோம் ஃப்ரீயாகவே. ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்கள். தெரியாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா.